அன்பு சகோதரர்களே, கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன? ஆலயம் வருவது, காணிக்கை செலுத்துவது, பலிகளை நிறைவேற்றுவது இதுவா? கடவுள் விரும்புவது நிச்சயம் இதுவாக இருக்க இயலாது. கடவுள் விரும்புவது பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறார். எல்லா தீச்செயலையும் செய்துவிட்டு, எல்லா அக்கிரமங்களையும் செய்துவிட்டு, கடவுளின் ஆலயத்திற்குள் வந்து நேர்ச்சைகளை போட்டுவிட்டால் தீச்செயல்கள் மறைந்து போய்விடுமா? மறைக்கப்பட்டு விடுமா? நல்லது செய்ய வாய்ப்பு இருந்தும் நன்மை செய்யாமல் தீமை மட்டுமே செய்துவிட்டு கோயிலுக்கு வந்து காணிக்கைகளை செலுத்திவிட்டால் எல்லாம் சரியாகி விடுமா? நிச்சயம் முடியாது. ஆண்டவர் இதை விரும்புவது கிடையாது. பலி, எரிபலி, காணிக்கை நமது வாழ்வை புடமிட வேண்டும் என்றால் நமது செயல்கள் அதற்கு சான்றாக அமைய வேண்டும். தீச்செயல்களை தவிர்த்து நல்ல செயல்களை செய்கின்றவர்களாக நாம் மாற வேண்டும். போலி சடங்குகள், சம்பிரதாயங்கள் கடவுளுக்கு ஏற்புடையது கிடையாது. கடவுள் நம் பாவத்தை விட்டு வெளியே வருவதற்கு நமக்கு அழைப்பு தருகின்றார். எசாயா 1 இறைவார்த்தையில் இவ்வாறு சொல்வார்: என்னை நோக்கி உங்கள் கைகளை நீங்கள் உயர்த்தும் போது பாராமுகத்தினராய் நான் இருப்பேன். நீங்கள் தொடர்ந்து மன்றாடினாலும் நான் செவி சாய்ப்பதில்லை. உங்கள் கைகளோ இரத்த கரையால் நிறைந்திருக்கின்றன என்று சொல்லுகிறார். அன்பு இறை சமூகமே, இரத்த கரை நிறைந்த நமது கரை மறைய வேண்டும் என்றால் கடவுளிடம் மனம் திருந்தி தூயவர்களாக வர வேண்டும். வேறு சடங்குக்காக வேறு காணிக்கைகளை போட்டு செல்வதல்ல, வேறு ஆச்சாரங்களை மட்டும் கடைபிடிப்பதல்ல. நமது வாழ்வையே நாம் புடம் விட்டு பரிசோதித்து தூயதாக மாற்ற வேண்டும். நல்லது செய்ய வேண்டும், ஏழைகளுக்கு இறங்க வேண்டும், கைவிடப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், இரக்க செயல்களை ஆடையாக அணிந்திருக்க வேண்டும், நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும், தீமையை ஒரு காலம் செய்துவிடல் ஆகாது. கடவுளுடைய ஆசீர் என்று கிடைக்க இந்த தவக்காலத்தை கடவுள் தந்திருக்கிறார். தூயதோர் இல்லத்தை நாம் வாழ்வதற்கு, தூயதோர் குடியில் நாம் இருப்பதற்கு கடவுளுடைய அருளுக்காக தொடர்ந்து நாம் ஜெபிப்போம்.